கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. மறுபடியும் கூட இந்த வீடியோ மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு ஜெபாலயத்தில் அமர்ந்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு கூனியாக இருக்கிறதான 18 வருஷமாய் பலவீனப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீயை அழைத்து அவர் விடுதலை கொடுக்கிறதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தை வாசிக்கும் போது இவள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொன்னது மாதிரி அதில் எழுதப்படலை. இன்னும் சொல்லணுமாயிருந்தா அந்த இடத்துல அநேகம் ஆயிரம் ஜனங்கள் இருந்தார்கள். அப்போ கூட்டத்தின் நடுவில் எல்லாரும் எழுந்து நின்று வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இவள் கூனியா இருக்கிறதுனால குனிந்து நிற்கிறாள். இவள் இருக்கிறதே இயேசுவுக்கு கண்டுபிடிக்கிறது மிக கடினமான காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இவளை இயேசு அழைத்து பெரிய விடுதலையை தருகிறார். காரணம் என்ன? அப்போ இவள் ஜெபிக்கவும் இல்லை, இயேசுடைய கண்களில் படவும் இல்லை, ஆனால் விடுதலை இவருடைய வாழ்க்கையில வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவள் எதற்காக அந்த இடத்துல வந்து இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு பண்ணுகிற போதகத்தை வசனத்தை கேட்கும்படிக்காக அந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த ஒரு காரியம் தாங்க அவருடைய வாழ்க்கையில விடுதலை நடப்பதற்கு காரணமாக இருந்தது. அவளுக்கு சரீர பிரகாரமான விடுதலையை முக்கியத்துவப்படுத்தல, பெருசா நினைக்கல. எனக்கு வசனம் வேணும்னு நினைச்சா, இயேசுனுடைய வார்த்தையை கேட்க விரும்பினா, அந்த கேட்ட வார்த்தையின் நிமித்தம் தான் அவளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவ வசனத்தின் மேல பசி தாகமா இருக்கிறான்னு சொல்லி அழைத்து தான் அவளை இயேசு விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டியது அவசியமா இருக்குங்க. நம்ம சரீர பிரகாரமான விடுதலைக்காய் கர்த்தரை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ அப்படி ஓடலை, வசனத்திற்காக ஓடினால் அதன் நிமித்தம் சரீர பிரகாரமான விடுதலையும் அவளுக்கு கிடைத்தது. அப்போ நாமும் கர்த்தரை தேடுவோம், வசனத்திற்காக அவரை நோக்கி ஓடுவோம், அந்த வசனங்களுக்காக பிரயாசப்படுவோம், அந்த வசனங்களை கேட்பதற்காக நம்ம ஓடி போய் நம்ம கேட்போம். அந்த வார்த்தைகளை கேட்கிற நமக்கு சரீர பிரகாரமான விடுதலையும் தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.